வணக்கம். உங்களுக்குள்ள ஒரு சூப்பரான திறமை ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா அது எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சயின்டிபிக் வழிய பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒண்ணுதான் இல்லையா? ஒரு குழந்தை படிப்புல கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா போதும், உடனே நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம்? அவங்க புத்திசாலி இல்லைன்னு ஒரு முத்திரையே குத்திடுறோம். ஆனா அது உண்மையா? அதே மாதிரி தாங்க பெரியவங்களுக்கும். ஒருத்தர் தன்னோட வேலையில ரொம்ப தடுமாறுறாருன்னா, அவருக்கு திறமையே இல்லைன்னு அர்த்தமாயிடுமா? இல்ல. ஒருவேளை உண்மையான காரணம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே வேறையா இருக்கலாம். இன்னமும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் யோசிப்போம். சில பேருக்கு ஒரு தடவை சொன்னா போதும், அப்படியே மனசுல பதிஞ்சிடும். ஆனா இன்னும் சிலருக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மறந்து போயிடும். ஏன் இந்த வித்தியாசம்? இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு? நாம கேட்ட இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பொதுவான பதில் இருக்கு. அது என்னன்னா, நாம எல்லாருமே ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற ஒரு தப்பான நம்பிக்கையில மாட்டிட்டு இருக்கோம். வாங்க, அந்த கட்டுக்கதை என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நிஜம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தரோட மூளையோட அமைப்பும் தனித்தனி, ரொம்பவே யுனிக்கானது. ஆனா நம்மளோட கல்வி முறை என்ன பண்ணுது? எல்லாரையும் ஒரே தராசுல வச்சு எடை போடுது. இதோட விளைவு தன்னம்பிக்கை குறைஞ்சு போறது, தப்பு தப்பான கெரியரை செலக்ட் பண்றது, கடைசில விலமதிக்க முடியாத திறமைகள் யாருக்கும் தெரியாமலே வீணா போறது தாங்க மிச்சம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ஆச்சரியப்படாதீங்க, தீர்வு உங்க விரல் நுனியிலேயே இருக்கு. ஆமா, உங்க மூளையோட அந்த யுனிக்னஸ் புரிஞ்சுக்க ஒரு சயின்டிபிக் டூல் இருக்கு. அதுக்கு பேர் தான் TMID. இது ஏதோ சாதாரண டெஸ்ட் கிடையாது. இது மெடிக்கல் சயின்ஸையும் கைரேகைகளை பத்தின படிப்பையும் அடிப்படையா வச்சிருக்கிற ஒரு சயின்டிபிக் அனாலிசிஸ். இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கைரேகை உருவாகிறதுக்கும் நம்ம மூளை வளர்ச்சிக்கும் நேரடியான அறிவியல் தொடர்பு இருக்கு. சொல்லப்போனா உங்க கைரேகை அது உங்க மூளையோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். முதல்ல உங்களோட 10 விரல் ரேகைகளையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த டேட்டாவை சயின்டிஃபிக்கா அனலைஸ் பண்ணி உங்களை பத்தின ஒரு டீடைல்டான ரிப்போர்ட்டை உருவாக்குவாங்க. அதுல உங்க பிறவி திறமைகள் என்னென்னு அக்கு வேற ஆணி வேறா சொல்லிடுவாங்க. சரி, இப்ப வாங்க புத்திசாலி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுப்போம். நம்ம சமுதாயத்துல ரொம்ப ஆழமா வேரூனி போன ஒரு தப்பான நம்பிக்கை என்னன்னா, கணக்குல நல்ல மார்க் எடுத்தா மட்டும்தான் ஒருத்தர் புத்திசாலிங்கிறது தான். ஆனா சத்தியமா இது ஒரு மிக பெரிய பொய். உண்மையில பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம்ங்கிறது பல வகைப்படும். லாஜிக்கலா யோசிக்கிறது ஒரு வகைனா, விஷுவலா கற்பனை பண்றது இன்னொரு வகை. மியூசிக், ஸ்போர்ட்ஸ்னு இதுல பல வகைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இந்த திறமைகள்ல ஒரு யுனிக்கான காம்பினேஷன் இருக்கும். DMIT டெஸ்ட் இதுதான் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லும். இது நம்ம மூளையோட செயல்பாட்டை பொறுத்துது. லெஃப்ட் பிரெயின் அதிகமா வேலை செய்யறவங்க லாஜிக், அனாலிசிஸ்ல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. அதே சமயம் ரைட் பிரெயின் அதிகமா வேலை செய்யறவங்க கிரியேட்டிவிட்டி, கற்பனையில பட்டே கலப்புவாங்க. இதுல நீங்க எந்த வகைன்னு தெரிஞ்சா போதும், உங்களுக்கான பாதை ரொம்பவே கிளியர் ஆகிடும். பாருங்க, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு IQ மட்டும் பத்தாது. நம்ம உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ற EQவும் புதுசா யோசிக்கிற CQவும் ரொம்ப முக்கியம். இது மூணும் பேலன்ஸ்டா இருந்தாதான் உண்மையான வெற்றி கிடைக்கும். நல்லா படிச்சு மார்க் வாங்கியும் சிலர் வாழ்க்கையில கஷ்டப்படுறதுக்கு இதுதான் காரணம். சரி, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு பாப்போம். குறிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி ஈஸியா கத்துக்கிறோங்கிறத பத்தி பேசுவோம். லேர்னிங் ஸ்டைல், அதாவது கற்றல் பாணின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மூளைக்கு எந்த வழியில சொன்னா ஒரு விஷயம் வேகமா ஈஸியா புரியுதோ அதுதான் உங்க லேர்னிங் ஸ்டைல். இது ஆளுக்காள் மாறும். பொதுவா 3 முக்கியமான லேர்னிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. விஷுவல் லேர்னர்ஸ் பார்த்து புரிஞ்சுக்குவாங்க, ஆடிட்டரி லேர்னர்ஸ் கேட்டு புரிஞ்சுக்குவாங்க, கைனஸ்டெரிக் லேர்னர்ஸ் ஒரு விஷயத்த செஞ்சு பார்த்து தான் கத்துக்குவாங்க. இதுல உங்க ஸ்டைல் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப பாருங்க, ஒருவேளை நீங்க ஒரு விஷுவல் லேர்னரா இருந்தா, அதாவது பார்த்து கத்துக்கிறவரா இருந்தா, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த விளக்கமும் இந்த ஸ்லைட்ஸும் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஏன்னா இது உங்க ஸ்டைலுக்காகவே டிசைன் பண்ண மாதிரி இருக்குல்ல. இதுதான் சரியான ஆளுக்கு சரியான முறை. உங்க லேர்னிங் ஸ்டைல நீங்க தெரிஞ்சுக்கிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாருங்க. நீங்க வேகமா கத்துக்கலாம், படிச்சது மறக்காம இருக்கும், உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும், படிப்புங்கிற டென்ஷனே குறைஞ்சிடும். ஓகே, இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து என்ன? இந்த தகவல் எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஒரு புது வாய்ப்பையும் உருவாக்க போகுதுன்னு இப்ப பாப்போம். பாருங்க, DMIT ரிப்போர்ட்டுங்கிறது வெறும் டேட்டா மட்டும் கிடையாது. ஆனா சரியான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கவுன்சிலிங் எடுக்கும்போது அது உங்க லைஃப்கான ஒரு கிளியரான ரோட் மேப்பா మారుது. ఒక్క నిమిషం ఆలోచించండి. ఒకవేళ మీకు దొరికిన ఈ క్లారిటీ వేరే వాళ్లకు కూడా ఉపయోగపడితే ఎలా ఉంటుంది? అదే మీకు ఒక మంచి అవకాశంగా మారితే? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.
உங்களுக்கு கிடைச்ச இந்த தெளிவு உங்க வாழ்க்கைய மாத்துறதோட நிக்காம மத்தவங்களுக்கும் உதவினா எப்படி இருக்கும்? அதுவே உங்களுக்கான ஒரு வாய்ப்பா மாறுனா? இந்த அறிவியலை பத்தி மத்தவங்களுக்கும் எடுத்துச் சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தா ஸ்திர நிறுவனம் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. இதனால நீங்க மத்தவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதே சமயத்துல வீட்ல இருந்தே ஒரு வருமானத்தையும் ஈட்ட முடியும். இன்னும் அதிக விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களுக்குள்ள இன்னும் திறக்கப்படாம வெளிவரதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மறைக்கப்பட்ட ஆற்றல் என்ன? அதை கண்டுபிடிக்கிற உங்க பயணம் இப்போ இங்கிருந்து தொடங்கட்டும்.